இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பெட்டர் சி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அன்வார் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என கூறும் தணிக்கை அறிக்கைகளை சுட்டிக்காட்டினார். பெட்டர் சி மின் நிலைய திட்டத்தில் சொத்து மதிப்பு செயற்கையாக அதிகரிக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை 2 தடயவியல் தணிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் விசாரணைகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபியின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அன்வார், பெட்டர் சி திட்டத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி டோனா ஓ சில்வியன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக சுயாதீன தடயவியல் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார். பெட்டர் சி நிறுவன திட்டத்தின் நிதி அறிக்கைகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட விவகாரங்களை ஆய்வு செய்வதற்காக சுயாதீன தடயவியல் தணிக்கையாளர் எவலின் பார்ட்னர்ஸை நிறுவனம் நியமித்ததையும் அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த ஆய்வின் முடிவுகள் திட்டத்தில் மதிப்பு அதிகரிப்பு அல்லது நிதி முறைகேடு நடந்ததாக ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதாக அன்வார் தமது எழுத்துப்பூர்வ பதிலில் குறிப்பிட்டுள்ளார். பெட்டர் சி மின் நிலையம் என்பது லண்டனில் உள்ள 42 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு புனரமைப்பு திட்டமாகும். இதன் முதன்மை பங்குதாரர்களில் மலேசிய ஊழியர் சேம நிதியான EPF உட்பட அரசாங்கத்துடன் தொடர்புடைய முக்கிய முதலீட்டு நிதிகள் அடங்கியுள்ளன. அதே வேளையில் பெர்மோடலான் நேஷனல் பெர்ஹாட் நிறுவனமும் இந்த புகழ்பெற்ற கட்டிடத்தில் முக்கிய வணிக பங்குகளை கொண்டுள்ளது. பூடி மடானி எரிபொருள் மானிய திட்டத்தின் மூலம் கடந்த மே 31 வரையில் 14 மில்லியன் மலேசியர்கள் பயனடைந்துள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இது குறித்து நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலின்படி இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 11.1 பில்லியன் லிட்டர் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த விற்பனை மதிப்பு 22.1 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியுள்ள நிலையில் அவற்றில் 11.2 பில்லியன் ரிங்கிட் தொகையை அரசாங்கம் மானியமாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் மேற்கு ஆசியாவில் போர் நெருக்கடி தொடங்கியதிலிருந்து பூடி மடானி எரிபொருள் மானிய திட்டத்திற்கான அரசாங்கத்தின் செலவினம் 2025 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் சராசரியாக 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நேற்று நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அமைச்சரவைக்கான எழுத்துப்பூர்வ பதிலில் இந்த தகவலை நிதி அமைச்சு வெளியிட்டுள்ளது. ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான 56 வேட்பாளர்களின் பட்டியலை பரிசான் நேஷனல் நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டணி சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் என கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த எதிர்பார்ப்புகளுக்கும் யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட பட்டியலின்படி புதிய முகங்களும் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களும் இடம்பெற்றுள்ளனர். பரிசான் நேஷனலின் முக்கிய கூட்டணி கட்சிகளான அம்னோ, மாசிசா மற்றும் மாய்கா ஆகிய கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இது குறித்து ஜொஹூர் மாநில பரிசான் நேஷனல் தலைவர் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் கசி கூறுகையில், புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பு அளிப்பதுடன் தேர்தல் அனுபவம் கொண்ட தலைவர்களின் பங்களிப்பையும் உறுதி செய்யும் வகையில் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி சரோம் தொகுதியில் லடாங் புத்ரி அம்னோ தலைவரான நடிரா அஃபிகா அப்துல் ரஹீமை அம்னோ களமிறக்கியுள்ளது. அதேவேளையில் மாசிசா இளைஞர் பிரிவின் மத்திய செயற்குழு உறுப்பினரான சி ஆன்கியாப் ஜமெந்தா தொகுதியில் முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்குகிறார். மேலும் மாய்கா சார்பில் 29 வயதான வி ருகேந்திரன் கஹாங் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாரிசான் அணியில் இளம் வயதுடைய வேட்பாளர்களில் ஒருவரான அவர் ஜொஹூர் இளம் தலைமுறையினருக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற மாய்காவின் முயற்சியை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. அதே வேளையில் கமேலா தொகுதியில் ஆர் ரவீன்குமார், பெர்லிங் தொகுதியில் பன்னீர் செல்வம், பொக்கெட் பத்து தொகுதியில் ஆர் குமரன் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜொஹூர் மாநில தேர்தலானது வரும் ஜூலை 11 நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் ஜூன் 27 முன்கூட்டியே வாக்களிப்பானது ஜூலை 7 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாசேர் குடாங் பகுதியில் உள்ள தமான் அயர்பீரு குடியிருப்பில் வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தீக்காயமடைந்தனர்.
இச்சம்பவமானது நேற்று இரவு சுமார் 9:26 மணியளவில் பிளாக் 14 3வது மாடி வீட்டில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பசேர்கூடாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் ஃபிர்டவுஸ் அஹ்மத் கூறுகையில், அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து மீட்புக் குழுவினர் 5 நிமிடங்களில் சம்பவ இடத்தை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இத்தீ விபத்திற்கான காரணம் வாயு கசிவு என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த மூவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அம்னோவிலிருந்து விலகுவதாக ஜொஹூர் மாநில சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் டத்தோ டாக்டர் முகமது ஃபுவாட் ஜர்காசி அறிவித்துள்ளார். இந்த முடிவு தமது தனிப்பட்ட நலனுக்காக எடுக்கப்படவில்லை என்றும், ஜொஹூர் மாநில அம்னோ விவகாரங்களில் வெளிப்புற தலையீடுகள் அதிகம் இருப்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஜொஹூர் மாநில தேர்தலில் 56 தொகுதிகளிலும் அம்னோ போட்டியிடும் அளவிற்கு வலுவாக இருந்த போதிலும் கூட தாம் வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்துள்ளார். மேலும் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடின், முன்னாள் உதவி தலைவர் டத்தோசரி ஹிஷாமுடின் ஹுசேன் மற்றும் தான்ஸ்ரீ நோஹ் ஓமார் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மீண்டும் அம்னோவில் இணைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள சூழ்நிலையிலேயே தாம் கட்சியை விட்டு விலகுவதையும் ஃபுவாட் ஜர்காசி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இந்த அறிவிப்பு ஜொஹூர் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலாக்கா மாநிலத்தின் தலோமாஸ் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற ரக்பி பயிற்சியின் போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து மயங்கி விழுந்த 14 வயது மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது அம்மாணவர் சுமார் 15 நிமிடங்கள் பயிற்சியில் ஈடுபட்ட பின்னர் இடைவேளையின் போது பயிற்சியாளர் வழங்கிய விளக்க உரையை கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் திடீரென மூச்சுத் திணறலால் அவதிப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் மயங்கி விழுந்த நிலையில் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பானின் வடக்கு பகுதியில் இன்று வியாழக்கிழமை 6.9 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் பிரதான தீவான ஹொன்ஷோவில் உள்ள இவாத்தே மாநில கடற்கரைக்கு அருகே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் காரணமாக ஷின்கான்சென் அதிவேக ரயில் சேவைகள் சில தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயிரிழப்பு அல்லது காயம் தொடர்பான எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை. மேலும் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.